அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய மனதை தைத்த 3 நிகழ்ச்சிகளை பற்றியும் அந்த 3 நிகழ்ச்சிகளின் பாதிப்பினால் அவர் எழுதிய ஒரு பாடலை பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். தனது சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கோபம், பிரச்சனை என எல்லாவற்றையும் தனது பாடல்களில் பிரதிபலித்த கண்ணதாசன் காதல், தத்துவம், மரணம், சோகம், கண்ணீர், விரக்தி, நம்பிக்கை, விடாமுயற்சி என மனித வாழ்வில் எல்லா உணர்வுகளையும் பாடலாக எழுதியவர். கவியரசர் கண்ணதாசனை போன்ற பாடல் வரிகளை எழுதுகின்ற வேறொரு பாடலாசிரியர் இதுவரும் பிறக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிவாஜியுடைய நடிப்பில் உருவான பாலும் பழம் படத்திற்கு பாடல் எழுத போனார் கண்ணதாசன். அப்போது ஒரு அரசியல் கட்சியிலிருந்து விலகி இருந்தார் கண்ணதாசன். எனவே எம்எஸ்வியிடம் போனால் போகட்டும் போடா என்ற வரிக்கு டியூன் போடுமாறு சொல்கிறார். இப்படி மரியாதை இல்லாமல் போடா வாடா என்று பாட்டு எழுதினால் தவறாக நினைக்க மாட்டார்களா என்று கேட்கிறார் எம்எஸ்வி. கண்ணதாசனோ போனால் போகட்டும் என்பதற்கு டியூன் போடு என்று உறுதியாக சொல்லிவிடுகிறார். எம்எஸ்வியோ விடவில்லை. நீங்கள் என்னை போடா என்று திட்டுவது போல இருக்கிறது, இந்த வரிகள் வேண்டாம், வேறு வரியை மாற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். கவிஞரோ இதுதான் வரி என்று உறுதியாக சொல்கிறார். அருகில் இருந்த தயாரிப்பாளர் வேலுமணி மற்றும் இயக்குனர் பீம்சிங் இருவரும் பரவாயில்லை, கவிஞர் சொல்லிய வரிகளுக்கே டியூன் போட்டு விடுங்க என்கிறார்கள். எனவே அந்த வரிகளுக்கே டியூன் போடுகிறார் எம்எஸ்வி. அந்த பாடல் சூப்பர் ஹிட்டாக அமைகிறது. இந்த பாடல் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சென்று சேர்ந்தது என்பதை எம்.எஸ். விஸ்வநாதன் நினைவு கூறுகிறார். ஒரு முறை எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டு சுவரில் ஒரு லாரி மோதி சுவர் இடிந்து விடுகிறது. அந்த டிரைவரிடம் போயிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் என்னப்பா இப்படி பண்ணிட்டியே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த லாரியில் இருந்து கிளீனர் வேலை செய்கின்ற சிறுவன் ஒருவன் போனால் போகட்டும் போடா என்று அந்த பாடலை பாடுகிறான். உடனே அசந்து போன எம்எஸ்வி டேய் அவனை புடி என்று சொல்ல சிட்டாக பறந்து ஓடுகிறான் சிறுவன். நல்ல வேளை இந்த பாடலை மிஸ் பண்ண இருந்தோமே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாராம் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு சமயம் பாலும் பழம் படத்திற்காக பாடல் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு துக்கமான செய்தி வருகிறது. எம்.எஸ். விஸ்வநாதன் குழுவில் இருந்த ஒருவரை நாய் கடித்திருந்தது. அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நாயுடைய விஷம் ஏறி நாய் போலவே ஊளையிட்டு அன்றைக்கு மாலையே அவர் இறந்து விடுகிறார் என்பதுதான் அந்த துக்க செய்தி. இந்த செய்தியை கேள்விப்பட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அதை கவிஞர் கண்ணதாசனிடம் கூற, கண்ணதாசன் அப்போது எழுதிய அந்த பாடல் தான் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்பது. போனால் போகட்டும் போடா. அதிலிருந்து அடிக்கடி கவிஞரிடம் எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்வது, இந்த மாதிரி அறச்சொல்லே வருகின்ற பாட்டை இனிமே எழுதாதீங்க, உங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகளே வர வேண்டாம்னே என்று அவர் கூறுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் உடன் இருந்த ராம முத்தையா கூறுகின்ற செய்தியோ வேறு விதமானது. ஒரு சமயம் கவிஞர் ஆஸ்டின் கார் ஒன்றை 8000 ரூபாய்க்கு விலை பேசி 1500 ரூபாய் முன்பணமாக கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து அன்றைய தினமே வடார்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் பொதுக்கூட்டத்திற்கு ஓட்டிச் சென்கிறார். ஒரு டிரைவரை வைத்து போகும் வழியில் டிரைவர் ஓட்டிய வழியில் கார் செல்லாமல் ஏதோ ஒரு பக்கமாக இழுத்து கொண்டே சென்றிருக்கிறது. உடனே கவிஞர் பயந்து போய் டிரைவரை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி விபரத்தை கேட்கிறார். சேசஸ் பெண்டாகி இருக்கிறது என்கிறார் டிரைவர். காரை லாரியில் கட்டி இழுத்து கொண்டு சென்னைக்கு போ என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு டாக்ஸியில் ஏறி கூட்டத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார். மறுநாளே காரை வாங்கியவுடன் திருப்பி கொடுத்து விடு என்கிறார் கண்ணதாசன். நாம் கொடுத்த பணத்தை திருப்பி தரமாட்டாங்களே என்கிறார் அவர். அதனால் என்ன, போனால் போகட்டும் போடா, நான் பிழைத்து வந்ததே பெரிய காரியம் என்கிறார் கண்ணதாசன். அன்றைக்கு எழுதிய அந்த ஒரு பாட்டிலேயே அந்த காரில் போன பணத்தை நான் சம்பாதித்து விட்டேன் என்று சொல்கிறார் கண்ணதாசன். இப்படி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சூழ்நிலையும் கவிஞருக்கு பாடலுக்கான கருத்தாக வந்து அமையும் என்பது அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பாடல்கள் தோன்றிய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாடலுடைய உட்பொருள் வாழ்வின் நிலையாமையை சொல்வது. மிக அருமையான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலில் பயன்படுத்தி இருப்பார். திருவள்ளுவரில் தொடங்கி பட்டினத்தார் வரை நிலையாமையை சொல்லாத கவிஞர்களே இல்லை. அப்படி பலருடைய கருத்துக்களை ஒரு பாடலிலேயே சொல்ல முடியும் என்பதை மிக அழகாக நிரூபித்திருப்பார் இந்த பாடலில். பட்டினத்தார் சொல்வது போல செத்த பிணத்தை இனி சாகின்ற பிணங்கள் அழுவது போல என்று சொன்னாரே, அது போல கண்ணதாசன் அழவில்லை. போனால் போகட்டும் போடா என்கிறார். தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா?
எவ்வளவு கூக்குரல் போட்டு கேட்டாலும் அது நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது ஜெயிக்காது. யமனோட கோட்டையில நுழைந்து விட்டு அது திரும்பாது. இந்த உயிர் அப்படிப்பட்டதுதான், நிலையில்லாதது என்கிறார். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே ஜனனம் மரணம் கணக்கை ஒரே பாராவில் தந்து விடுகிறார். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். எவ்வளவு எளிமையாக போனால் போகட்டும் போடா என்ற ஒரு பாடலில் இந்த வாழ்க்கை தத்துவத்தை மிக சிறப்பாக கூறியிருக்கிறார் என்பதை நாம் வியந்து பார்க்க முடிகிறது. வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம். பாட்டில் வருகின்ற தலைவன் ஒரு டாக்டர். அவனால் உயிரை போகாமல் இருப்பதற்கு மருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்கின்றான் அந்த மருத்துவர். இறை தத்துவம் இங்கே இப்படியாக விளக்கப்படுகிறது. அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும். அருமையான வரிகளில் பெரும் தத்துவத்தை மிக சுலபமாக அள்ளி தெளித்து விட்டு இருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அந்த வகையில் இந்த பாடல் புகழ் பெற்றதோடு அடிக்கடி அனைவரும் பயன்படுத்தும் விதமாக போனால் போகட்டும் போடா என்ற சொற்றொடரும் நிலைத்த புகழாக நின்றுவிட்டது. இந்த பாடலை பற்றி உங்களுடைய மனசுல தோன்றிய கருத்தை இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலை சந்திக்கலாம்.